இன்னும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கல. அரசு வந்து அது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், பல சட்டங்கள் பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து முன்ன பெண்களோட பற்றி விழிப்புணர்வுலாம் நிறைய பண்ணணும். அரசாங்கத்தை ஆட்டியை படைச்சிட்டு இருந்தாங்க, மக்களை அடிமையாக வச்சிருந்து பணத்தை உறிஞ்சி அவனுங்க கொள்ளையாக வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. விஜய் வந்து சிஎம் ஆன பேர் உமன்ஸ்க்கு கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கு. அந்த காலத்தில் பைத்தியக்காரனுங்க ஒரு ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பையும் பொண்ணுக்கு வச்சு அவங்கள ஒரு கடவுளாக மாற்றி அவங்கள அப்படியே உட்கார வச்சு என்சி கிட்ஸா அவங்க எல்லாம் ஃப்ரீடமாக தானே இருக்காங்க. அப்புறம் என்ன அவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறமும் நம்ம நிறைய விஷயம் நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். அந்த ஜென்ரேஷனில் வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனால் இந்த ஜென்ரேஷனில் கொஞ்சம் மாறிட்டாங்க, கேர்ள்ஸை கொஞ்சம் ஃப்ரீயாக சுற்றுறாங்க. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து பணக்காரங்களாக இருந்தவங்க தான் இன்னும் பணக்காரங்களாக இருக்காங்க. கஷ்டப்படுறவங்க இன்னும் அப்படியே நிறைய பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இப்போ பெண் அடிமை இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் எங்கள் இஸ்லாத்தில் பெண் அடிமையே கிடையாது. காசு இருக்கும் வாழும், காசு இல்லாதவன் அவங்க அம்மாக்கோசரம் வாழணும், அவங்க தங்கச்சிக்கோசரம் வாழணும், எல்லாருக்கும் அவங்க அக்காக்கோசரம் வாழணும். அப்புறம் அவங்க அக்கா குழந்தை போகிறோம். நம்ம வீட்டில் இருக்கவங்களும் எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாது. வீட்லேயும் கெட்டவங்க இருப்பாங்க. இருந்தாங்கன்னா நம்ம தான் ஒதுங்கி இருந்துக்கணும். நிறைய விஷயத்தில் உமன்ஸுக்கு ஃப்ரீடம் சொல்கிறீங்க, இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறதுனா ஒரு 10 இயர்ஸ் பேக் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உமன்ஸ்க்கு இருக்குது. ஸோ சில பெண்கள் சில வீட்டு பெண்கள் வெளியில் போய் வாழ்ந்துடக்கூடாது, அந்த ஆண் வர்க்கத்தால தான் அந்த பெண்ணை வந்து இது பண்ணிட்டு இருக்காங்களே தவிர எல்லா இடத்துலையுமே கிடையாது. ஏன்னா இண்டிபெண்டன்ட் அப்படிங்கிறது விமனுக்கு உண்மையிலே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ உங்களை இழக்காத அளவு இருக்க எல்லா ஃப்ரீடமும் ஹெல்தியான ஃப்ரீடம் தான். அத்தனை பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. ஹாய் ஹலோ மக்களே, நான் உங்கள் விஜய் ஹரிணி. இன்றைக்கி நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தான் ஃப்ரீடம் கிடச்சிருந்தாலும் எவ்வளோ தான் இண்டிபெண்ட்டாக இருந்தாலுமே இன்னும் சில பேருக்கான சில ஒப்பீனியன்ஸ் இருக்கும். எனக்கு இந்த விஷயத்தில் ஃப்ரீடம் வேணும், இந்த விஷயத்தில் எனக்கு ஒப்பீனியன்ஸ் இருக்கும்ல சில பேருக்கு. ஸோ அதெல்லாம் என்னென்னு கேட்டுக்கலாம். அதோட முக்கியமாக விமன்ஸ் கிட்ட வந்து இன்னுமே சேஃப்டி இருக்கா? விமன்ஸ் சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஃப்ரீடமே கிடச்சிது நம்மளுக்கு. ஏன்னா பெண் அடிமை அந்த மாதிரி நிறைய விஷயம் இருந்தாலுமே இப்போ வந்து விமன்ஸ்க்கு நிறைய சேஃப்டிஸ் இருக்கா? இன்னுமே என்ன வேணும், என்ன சேஃப்டிஸ் வேணுன்றதை நம்ம மக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க பார்க்கலாம். சுதந்திரம் எவ்வளோ கிடச்சிருந்தாலும் இன்னுமே சுதந்திரம் வேணும், இந்த விஷயத்தில் நம்மளுக்கு சுதந்திரம் கிடைக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அது என்ன விஷயமா இருக்கும்? பெண்களுக்கு இன்னும் சுதந்திரம் சரியாக கிடைக்கல. இவ்வளோ காலம் சுதந்திரம் அடைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 75 ஆண்டுகளுக்கு மேலே ஆக போகுது. அதனால் பெண்களுக்கு இன்னும் முழுசாக சுதந்திரம் கிடைக்கணும். பெண்கள் வந்து இன்னும் பாதுகாப்பு இல்லை. பெண்களுக்கு எங்கே போனாலும் பெண்களுக்கு வந்து ஹராஸ்மெண்ட்டு நடக்குது. அதனால் சுதந்திரம் அடைஞ்சும் இன்னும் பெண்களுக்கு சுதந்திரம் அடையலை. அதுதான் என்னோட கருத்து. நமக்கு எல்லாம் சுதந்திரம் வாங்கி கொடுத்துட்டோம்னு சொல்லி தான் நினைக்கிறாங்க, சுதந்திரம் பெற்றுட்டோன்னு நினைக்கிறாங்க. ஆனால் நமக்கு இன்னும் சுதந்திரம் கிடைக்கல. ஏன்னா இன்னும் ஏதோ ஒரு 4 பேர் உள்ள அவங்க வாழ்கிறதுக்காக தான் நம்ம இன்னும் ஓடிட்டு இருக்கிறோன்ற ஒரு நிலையை நம்ம இப்போ நினைக்கிறோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு பொருளை பார்க்குறோம், அதை வாங்கணும், அதுக்காக சம்பாதிக்கிறோம். இப்போ அடுத்த தேவைக்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி சம்பாதிக்கிறோம். இன்னும் முழுமையான சுதந்திரம் நம்ம இன்னும் அடையலை தான். அதாவது சுதந்திரன்றது எதுன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஒரு முன்ன இருந்தது ஒரு அரசாங்கத்தை ஆட்டியை படைச்சிட்டு இருந்தாங்க, மக்களை அடிமையாக வச்சிருந்து பணத்தை உறிஞ்சி அவனுங்க கொள்ளையாக வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. அதிலிருந்து நம்ம மீண்டுட்டோன்னு நினச்சிட்டு மறுபடியும் அதுக்குள்ளேயே நம்ம போய் திணிச்சுக்கிறோம். ரூல்ஸ் எல்லாமே அதே தான் இருக்குது. இண்டிபெண்ட்டுக்கு முன்னாடி என்ன இருந்த ரூல்ஸோ அதே தான் இருக்குது. ஆளுங்க தான் மாறி இருக்காங்களே தவிர ரூல்ஸ் அப்படியே தான் இருக்குது. நிறைய விஷயத்துல ஃப்ரீடம் தேவைப்படுது. ஸோ அதில் பேசிக்காக சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன சொல்கிறதுனா ரூல்ஸ் நிறையா போடுறாங்க. ஸோ அங்கங்கே இங்கே இப்படி வரக்கூடாது, அப்படி போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, டிராஃபிக் சிக்னல் இருக்குல்ல, பொதுவாக வந்து இப்போ வந்து பப்ளிக் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. பட் ஆனால் அந்த டிராஃபிக் சிக்னல்ஸை ஒபே பண்ண வேண்டிய சில போலீஸ் அவங்க வந்து அதை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒபே பண்ணாமல் போயிட்டுருக்காங்க. ஸோ அந்த விஷயமும் கொண்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரீடம், அவங்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்குற ஃப்ரீடம் நம்மளுக்கு கொடுக்குமோ அப்படின்னு கேட்டிங்கன்னா அது வந்து கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணணும். ஸோ நம்ம டிசைட் பண்ண முடியாது. இருந்தாலும் அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஃப்ரீடம் கொடுத்தா நல்லாயிருக்கும். எமர்ஜென்சியாக போகிறவங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு இது கொடுத்தாங்க அப்படின்னு. இண்டிபெண்ட் லைக் அந்த வேர்ட் சொல்கிற மாதிரி ஃப்ரீடமாக இருக்கிறதையும் தாண்டி லைக் நம்ம பண்ணுறது நமக்கு சந்தோஷமாக இருக்கிறதையும் தாண்டி நம்ம நினைக்கிறதையும் தாண்டி மற்றவங்களுக்கும் அதை ஹர்ட் பண்ணக்கூடாது. கோலிவிங் ஒருத்தர் இணைஞ்சு வாழ்கிற ஒரு
ஒரு திங்காக நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இண்டிபெண்டன்ட் சொல்லும்போது நான் எவ்வளோ இண்டிபெண்ட்டாக வாழ்கிறேன்னு தாண்டியும் என்னால் மற்றவங்க எவ்வளோ இண்டிபெண்ட்டாக வாழ்கிறாங்கன்னு கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளாக இருந்தால் பெட்டராக இருக்கும்னு தோணுது. இண்டிபெண்டன்னா எப்படி சொல்றது, கேர்ள்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி சொல்றது, அவங்க ஃப்ரீடமாக இருக்கணும், அவங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்கள விடணும். இப்போ உங்க வீட்ல விடுறாங்களா? எங்கள் வீட்டில் விடுவாங்க, பட் ரொம்பலாம் விட மாட்டாங்க. சரி, உங்களுக்கு என்ன இண்டிபெண்டன்ட் வேணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இந்த ஃப்ரீடம் வேணும். எனக்கு இந்த ஃப்ரீடம் வேணும்னா, இப்போ ஒரு இடத்துக்கு போகிறோன்னா, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கணும்னா சும்மா நோயின்னு கால் பண்ணக்கூடாது. நம்ம அந்த இடத்துக்கு போகிறோன்னா எப்போ வருவேன் எப்போ வருவேன் எப்போ வருவேன்னு கேட்கக்கூடாது. அவங்களுக்கு ஃப்ரீடமாக விடணும். ஏன் எங்கே போகிற, யார் கூட போகிற, நோண்டி ஸ்க்ரீன் கேட்பாங்க எங்கள் வீட்டில். எனக்கு அதெல்லாம் பிடிக்கும். என்னை ஃப்ரீயாக விடணும். எப்படி சொல்கிறது, ஜாலியாக எல்லா இடத்துக்கும் போய் சுற்றணும். எனக்கும் நிறைய ஆசை இருக்காங்க, போய் சுற்றணும். அந்த மாதிரிலாம் விட மாட்டுறாங்க. எல்லா பசங்களே பார்க்கும்போது நம்மளுக்கு இந்த மாரி விடலையே நம்ம வீட்டில், அந்த மாதிரிலாம் தோணும். அந்த மாரி விடணும்னு ஆசைப்படுறேன், ஆனால் விட மாட்டுறாங்க எங்கள் வீட்டில். டிபெண்ட் அப்படிங்கிறது எனக்கு பிடிச்சத நான் என்னோட சுதந்திரத்தோட, அதாவது நான் ஃப்ரீயாக ஒரு விஷயத்தை செய்யணும், அதுதான் இண்டிபெண்ட். கரெக்டுங்களா? ஆனால் இப்போ அப்படிலாம் கிடையாது. நீங்கள் எந்த விஷயம் செய்யணுன்னாலும் ஒரு 4 பேரை பேசுவாங்களே அப்படிங்கிறதுக்கோசரமே அந்த விஷயத்தை யோசிச்சா பண்ணியும் அப்படிங்கும் போது இண்டிபெண்ட் அப்படிங்கிறது இப்போ இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் பணம் வச்சிருக்கவங்களுக்கு இண்டிபெண்ட், பணம் இல்லாதவனுக்கு அது இண்டிபெண்டே கிடையாது, டிபெண்ட். அதான் 4-5 பேரை டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா இருக்கு. இப்போ சிம்பிளா சொல்றேன். இப்போ நீங்க அந்த காலத்துல ஒரு கட்டமைப்பு இருக்கு. இப்போ பையனா பிறந்தா அக்கா தங்கச்சிலாம் இருக்காங்கன்னா அவன் கடைசி வரைக்கும் அவன் வாழ்க்கையை வாழ முடியும். கரெக்டுங்களா? டிபெண்ட், அதாவது இப்போ இவங்களுக்கோசரம் தான் வாழணும், அம்மாக்கோசரம் வாழணும், அக்கா இருந்தால் அக்காக்கோசரம் வாழணும், அப்படி தங்கச்சி இருந்தால் தங்கச்சிக்கோசரம் வாழணும். அவன் சம்பாதிப்பான், அம்மாக்கோசரம் பண்ணுவான். தங்கச்சி வளரும்போது இப்போ தங்கச்சி வயசுக்கு வந்தால் இப்போ அவளுக்கு போனணும் அப்படின்னா அதுக்கு போவான். நெக்ஸ்ட்டு அவன் கல்யாணம் பண்ணணும், அதுக்கு போவான். அப்போ அந்த குழந்தை பிறந்துச்சுன்னா அதுக்கு பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த குழந்தை பெருசாகிட்டு அப்புறம் மாமன் அதுக்கும் பண்ணணும். இப்போது அந்த பையன் வந்து அவன் லைஃப்பை பெருசாக வாழ்ந்துக்க முடியாது. காசு இருக்கும் வாழ்வோம், காசு இல்லாதவன் அவங்க அம்மாக்கோசரம் வாழணும், அவன் தங்கச்சிக்கோசரம் வாழணும், இல்லை அவங்க அக்காக்கோசரம் வாழணும், அப்புறம் அவங்க அக்கா குழந்தை கோசரம். இப்படியே தான், இப்படி தான் இண்டிபெண்ட்டுலாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இப்போ எவ்வளோ ஃப்ரீடம் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு தெரியும். அது நம்மளுக்கு இப்போ யூட்டிலைஸ் பண்ணுறோமா இல்லை வேஸ்ட் பண்ணுறோமா? ஆக்சுவலி இது கொஞ்சம் ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் தான். ஏன்னா நமக்கு வந்து எதுவுமே ஈஸியாக கிடைச்சிறது இல்லை. பேசிக்காக அந்த இண்டிபெண்டன்ஸை எடுத்துக்கிட்டா கூட நமக்கு எதுவுமே ஈஸியாக கிடைக்கல. ஸோ மெனி ஸ்ட்ரகிள்ஸ். அது வந்து வேற ஃபார்மேட்டில் வேற நேமில் இப்பயும் நடந்துட்டு தான் இருக்குது. ரீசெண்டாக நம்ம நீட்டை எதிர்த்து போராட்டம், அந்த நீட்டவே நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் பேன் ஃபேர்னு சொல்லிட்டு நம்ம டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் நம்ம போராடிட்டு தான் இருந்திருக்கோம். ஸோ நமக்கு வந்து போராட்டம் புதுசு கிடையாது, அதில் ஜெயிக்கிறதும் புதுசு கிடையாது. ஸோ நீங்கள் சொல்லும்போது எனக்கு அதான் ஞாபகம் வருது. இண்டிபெண்டன்ஸ் வந்து கிடச்சிச்சு, அதுக்கப்புறமும் நம்ம நிறைய விஷயம் நம்ம போராடிட்டு தான் இருக்கோம். அரசு வந்து அது கடுமையான நடவடிக்கை எடுக்கணும், பல சட்டங்கள் பண்ணணும், மக்கள்கிட்ட வந்து முன்ன பெண்களோட பற்றி விழிப்புணர்வுலாம் நிறைய பண்ணணும். அது மாதிரி அரசாங்கம் அதை ஊக்குவிச்சாதான் அது அவங்க தான் அதை வந்து பெருசாக பண்ணணும். அப்படி பண்ணாதான் பெண்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கும். அப்போ தான் சுதந்திரம் அடைஞ்சதுக்கு ஒரு இதுவாகவும் இருக்கும். வேற மற்றவங்களுக்கு இன்னுமே இப்போ நிறைய விஷயம் நடக்குதுல்ல, பெரியவங்களுக்குமே இருக்கட்டும், கிட்ஸுக்காக கூட நிறைய சுதந்திரம் இல்லாமல் தான் இருக்காங்க. இன்னுமே அந்த வீட்டில் அடைச்சி வைக்கிறது அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அதுக்கெல்லாம் அது வந்து இன்னும் அறியாமை காரணம்தான். இன்னும் நல்ல இந்த மாதிரி மீடியா அந்த மாதிரிலாம் விழிப்புணர்வு பண்ணி இன்னும் மக்கள்கிட்ட வந்து நிறைய இந்த மாதிரி விழிப்புணர்வுலாம் பண்ணால் மக்கள் வந்து அது விழிப்புணர்வு ஆகி அதனால் வந்து தெரிஞ்சுப்பாங்க. இன்னும் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, இன்னமும் ஊடகங்கள்லாம் பார்க்காதவங்கிறாங்க, நியூஸ் பேப்பர் படிக்காதவங்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ஃபோனு அந்த மாதிரிலாம் வந்ததுலேருந்து இப்போ நிறைய பேர் அதை பற்றி இது பண்ணுறாங்க. போக போக இன்னும் கொஞ்சம் சில காலங்கள் கழிச்சு அதெல்லாம் நல்லா வரும்ன்ற மாதிரி எனக்கு நம்பிக்கை. பெண் அடிமை எங்கே இருந்துச்சு நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் எதை நோக்கி சொல்கிறீங்க சொல்லுங்கள் பார்ப்போம். இப்போ பெண் அடிமை இருந்துச்சுன்னு சொல்லி கேட்டால் எங்கள் இஸ்லாத்தில் பெண் அடிமையே கிடையாது. அப்போ அதெல்லாம் வந்து கிடையாது, அதெல்லாம் வந்து சுத்தம். இது பெண் அடிமை அதெல்லாம் எப்போவுமே இல்லை. இருந்தது எதுனா சில பெண்கள் சில வீட்டு பெண்கள் வெளியில் போய் வாழ்ந்துடக்கூடாது, அந்த ஆண் வர்க்கத்தால் தான் அந்த பெண்ணை வந்து இது பண்ணிகிட்டு இருக்காங்களே தவிர எல்லா இடத்துலையுமே கிடையாது. ஏன்னா நம்ம சுதந்திரம் வாங்குறதுக்கு முன்னாடி சரி இப்போவும் சரி பெண்கள் வந்து நிறைய விஷயத்தில் அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. பல பெண்கள் இருக்க தான் செய்கிறாங்க. இப்போ இவங்கன்னா எடுத்துக்கோங்க, அவங்க பேர் என்ன, வேலு நாச்சியார்,
அந்த மாதிரி நிறைய பேர் இருக்கதானே செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ அந்த காலத்துலேயும். குயிலி மிகப்பெரிய அவங்களாம் வந்து வாழேந்தி இது இது பண்ணிட்டு தான் இருந்தாங்க. ஒரு சில பேருடைய மதத்தின் அடையாளத்துக்காக தான் அதை வச்சுக்கிட்டாங்க. பெண்ணை அடிமைத்தனம் பண்ணிக்கிட்டு ஒரு சில முட்டாள்தனமான ஒரு விஷயங்களை அவங்கள போட்டி வச்சுக்கிட்டு இருக்குது. இஸ்லாம் 1400 முன்னாடி வருஷத்துக்கு முன்னாடியே அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. இந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எங்கள் இதில் எதுவுமே கிடையாது. நம்ம இதில் கிடையாது. அவ்வளோதான். தமிழ் மரபுலையும் கிடையாது. முதல்ல வேற எங்கேருந்தோ வந்தது தான் அந்த பெண் அடிமைன்றது. பெண்ணுக்கு எவ்வளோ ஆணுக்கு எவ்வளோ சுதந்திரம் இருக்குதோ அதே போல் பெண்ணுக்கும் சுதந்திரம் இருக்குது எல்லாத்துலேயுமே. அதில் எந்த ஒரு நிலையில நான் எங்கள் குடும்பத்தில் அந்த மாதிரி கிடையாது. ஃப்ரீடம் நீங்கள் பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும். வெளியே விஷுவலாக பார்க்கும்போது எல்லாமே நல்லா தான் இருக்கும். அவங்கவுங்களுக்குள்ள அவங்களோட பிரச்சனைகள் நிறைய இருக்கும். இஎம்ஐயாக இருக்கட்டும், இப்போ நான் சொன்னல இந்த மாதிரி விஷயங்களாக இருக்கும். அப்படின்னும் போது நிறைய பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஆனால் விஷுவலாக பார்க்கும்போது எல்லாம் நல்லா இருக்காங்களே, அவன் அவ்வளோ பெரிய கார் வச்சுருக்கான், அவன் அது வாடகை கட்டிகிட்டு இருப்பான், இஎம்ஐ கட்டிகிட்டு இருப்பான், அவனோட கஷ்டம் அவனுக்கு. இல்லைங்க, அது ஓரளவுக்கு தான் யூஸ் ஆகுது, ரொம்பலாம் பெருசாக நமக்கு யூஸ் ஆகலை. இன்னும் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ன்றது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய பேருக்கு கிடைக்கல. இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடி வந்து பணக்காரங்களாக இருந்தவங்க தான் இன்னும் பணக்காரங்களாக இருக்காங்க. கஷ்டப்படுறவங்க இன்னும் அப்படியே நிறைய பேர் இன்னும் கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த தெருவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கடை இருக்குது. 100 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே கடை இருந்திருக்கும். இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண முடிகிறவங்க தான் இன்னும் பர்ச்சேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. கஷ்டப்படுறவங்களால இன்னும் இங்கே பர்ச்சேஸ் பண்ண முடியறது இல்லை. நிறைய கடை பார்க்குறீங்க, நிறைய கடை அது இதுன்னா இன்னும் அந்த ஃப்ரீடம் வந்து கிடைக்கல. நம்மளுக்கு இன்னும் என்ன ஃப்ரீடம் வேணும்னு நினைக்கிறீங்க? ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அதுதான் மெயினாக வந்து கிடைக்கணும். எப்போவுமே சரி, குட் அண்ட் பேடுன்னு எல்லாத்துலேயுமே இருக்கும். இப்போ ஒருத்தவங்க அதை கரெக்டாக யூஸ் பண்ணுவாங்க, ஒருத்தவங்க அதை நாசம் பண்ணுறாங்க. அந்த நாசம் பண்ணுறவங்க அவங்க வாழ்க்கையில் நிறைய விஷயத்த அவங்க தவறான பீப்புள்கிட்ட இருந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. அதனால் அப்படி நாசம் பண்ணுவாங்க. நீங்கள் டீச் தான், ஒருத்தருக்கு எப்படி நீங்கள் என்ன சொல்லி தரீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க வாழ்வாங்க. அவ்வளோ எல்லாத்துக்கும் வந்து ஒரே லெவலான எஜுகேஷன். இப்போ வந்து கஷ்டப்படுறவங்க பார்த்தீங்கன்னா திரும்பவும் ஸ்டேட் போர்டுக்குள்ளே தான் படிக்கிறாங்க. ஸ்டேட் போர்டுன்றது அந்தளவுக்கு இது கிடையாது. இதே இது பணக்காரங்கன்னா போய் ஒரு இன்டர்நேஷ்னல் போர்டில் படிக்கிறாங்க, சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்க. அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் வேலை கிடைக்குது. அப்போ வந்து படித்தா வந்து வாழ்க்கை மாறுன்றது வந்து பொய் தான். அப்போ நம்ம என்ன படிக்கிறோன்றதை பொறுத்து தான். ஸ்டேட் போர்டில் படிக்கிறோமா, சிபிஎஸ்சியில் படிக்கிறோமான்றதை பொறுத்து தான். அதான் இப்போ ஃப்ரீடம்ன்றது கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஃப்ரீடம் கிடையாது சொல்ல போனால். ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய விஷயத்தில் ஹுமன்ஸுக்கு ஃப்ரீடம் சொல்கிறீங்க, இன்னும் அப்படியே தான் இருக்குது. ஸோ என்ன சொல்கிறதுனா, ஒரு 10 years பேக் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் உமன்ஸ்க்கு இருக்குது. ஸோ சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் ஒன்றும் கிடையாது. இப்போ அந்த ஒரு ஃப்ரீடம், பட் இப்போ மொபைல் ஃபோனில் ஒரு ஃப்ரீடம் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னா சும்மா அன்வான்டா மெசேஜ் வந்துட்டு இருக்கு. என்னதான் அவங்க வந்து இந்த ஸ்கேம் மெசேஜ், ஸ்கேம் கால்ஸ் இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து அதை அலாட் பண்ணுறதுக்கு என்னதான் பண்ணாலும் அந்த விஷயம் வந்து கண்டினியூவாக வந்துட்டு இருக்கு. இப்போ நீங்களும் ஒரு மனுஷங்க, நானும் ஒரு மனுஷன். நீங்கள் ஒரு இதில் இருக்கீங்க, நானும் ஒரு இதில் இருக்கேன். ஆனால் என்னை மட்டும் குறிவைத்து பல இன்னக்கட்டில் வந்து நம்மளை வளர விடாமல் எந்த ஒரு பேஸ்மெண்ட்டும் கொடுக்க விடாத நிலையை இந்த அரசாங்கம்னா இந்த அரசியல் வந்து அப்படி நம்மளை சாகசம் அப்படி பண்ணி வச்சிருச்சு. இப்போ பல உதாரணம் சொன்னால், இப்போ நாங்கள் ஒரு சில விஷயங்களை வந்து செய்யும்போது அதை வந்து வேறு கண்ணோட்டமாக பார்க்கக்கூடிய சூழ்நிலையை இந்த இந்தியன் அரசாங்கம் வந்து தள்ளிருச்சு. அதை வந்து நம்ம தவிர்த்துக்கணும். எல்லாருமே ஒன்று. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தோன்னா நம்ம சவுத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 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 மாட்டுக்கறி ஒரு இறைச்சி வச்சுருக்கான்றதுக்காகவே சாவடிக்கிறாங்க. இப்போ அதெல்லாம் சுதந்திரம் கிடச்சிருச்சு நம்ம ஏற்றுக்க முடியுமா? சொல்லுங்கள் பார்ப்போம். ஒரு குழந்தை வந்து கேள்வி கேட்டுருச்சுன்னு சொல்லி அந்த குழந்தைய சாவடிக்கிறாங்க. அது சுதந்திரம் கிடச்சின்னு சொல்ல முடியுமா? சோஷியல் மீடியா, இப்போ சோஷியல் மீடியா பல விதம் இருக்குது. அதில் வந்து முக்கியமான நியூஸ் துறை, அதில் சரியான கேள்வி கேட்க வேண்டிய சூழ்நிலை யாரும் கேட்க முடியாத வாய் பூட்டு இருக்கு. அப்போ அதை அவங்க சுதந்திரம் கிடச்சின்னு சொல்ல முடியுமா? முடியாதுல்ல. அந்த மாதிரி நிறைய இருக்குது. சுதந்திரம் பெற்றோம், அனைவரும் ஒன்றுன்னு நம்ம சொல்லிட்டோம், ஜனகணமான எல்லாம் பாடுறோம், எல்லாமே செய்கிறோம். ஆனால் அதெல்லாம் முடிச்சுட்டு அந்த ஒரு நாளைக்கு மட்டும்தான். அதுக்கு அடுத்த பார்த்தா மாறிடுது. எல்லாரும் ஒன்றுன்னு சொல்கிறோம். எல்லாரும் ஒரே கோயிலுக்குள்ளே போக முடியுமா? முடியலையே. அது வேணும்ல. எல்லாரும் ஒன்று தான். இப்போ இங்கே எப்படி வந்து
ஒரு அரசாங்கம் எல்லாரும் அர்ச்சகர் ஆகலாம்னு சொல்லி ஒரு ஒரு நிலையை கொண்டு வந்தாங்க. அந்த நிலைக்கு எல்லா மக்களும் ஆதரவு கொடுத்தாங்களா? இல்லையே. அப்போ எப்படி சுதந்திரம் கிடச்சதுன்னா, இப்போ நான் ஒரு தொழில் செய்கிறேன், நான் எனக்கு இந்த தொழில் வந்து யார் வேணாலும் செய்யலாம், அதுக்கு சுதந்திரம் இருக்குது. ஆனால் நான் படிச்சுட்டு இன்னும் மேலே போகணும்னு நினைக்கிறேன், அந்த படிப்புக்கு உண்டான செயல்நிலையை அரசாங்கம் கொடுக்குது. ஆனால் அந்த நிலையை நான் தொடரக்கூட முடியாத அளவு தடங்கள் இருக்குது. அதை என்ன செய்கிறது? நிறைய விஷயங்கள் இருக்குது. சரி, வேஸ்ட் பண்றாங்க. ஏன் எதை சொல்றீங்க? ஏன்னா இந்த ஜென்ரேஷனுக்கும் அந்த ஜென்ரேஷனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அந்த ஜென்ரேஷன்ல வந்து அவங்க எப்படி சொல்றது, அந்த ஜென்ரேஷன்ல வந்து ரொம்ப வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க. ஆனா இந்த ஜென்ரேஷன்ல கொஞ்சம் மாறிட்டாங்க, கேர்ள்ஸை கொஞ்சம் ஃப்ரீயா சுத்துறாங்க. ஆனால் ரொம்ப வித்தியாசமா இருக்கு. விமன்ஸ் பத்தி என்ன நினைக்கிறீங்க? விமன் சேஃப்டி, விமன்ஸ் இஷ்யூஸ்லாம் இருக்குல்ல, Yeah. அதுல அவங்களுக்கும் இப்போ ஃப்ரீடம் இருக்கா? ஆக்சுவலி இந்த இடத்துல வந்து விமன் சேஃப்டி வந்து ரொம்ப முக்கியமாக நம்ம எல்லாரும் பேசி ஆக வேணும். எல்லாரும் பேசணும். பிகாஸ் இட் ஸ்டார்ட் ஃப்ரம் ஹோம். எல்லாரும் வந்து பொண்ணை தைரியமாக இருக்க சொல்லு, பொண்ணு எதுக்கு போனா அப்படின்னு சொல்லிட்டு விக்டிம் ப்ளேம் பண்ணுறதையும் தாண்டி, லைக் இஃப் ஷி வாஸ் ரியலி ஹார்ட் இஷ்யூ அப்படின்னா அவளுக்கு கொஸ்டின் பண்ணுறதை விட்டுட்டு மேபி அவளுக்கு நம்ம அதை எப்படி அந்த பெட்டர்மெண்ட் அவளை பண்ணணும், அந்த ஆஃப்டர் மேபி அவள் ஒரு விக்டிமாக இருந்தால் கூட அவள் ஐடென்டிட்டி அது நம்மளோட மீடியா பீப்புளான அவங்களோட டியூட்டி. அது அந்த ஐடென்டிட்டி ரிவீல் பண்ணாமல் இருக்கிறதும், ரிலேட்டிவ் ஆன உங்களுக்கு அது என்ன டியூட்டினா அவளை அந்த ட்ராமாலேருந்து வெளியே கொண்டு வரது அவங்க டியூட்டி. நீ எதுக்கு அந்த இடத்துக்கு போன, நீ எதுக்கு அந்த ட்ரெஸ் போட்ட அப்படின்னு கொஸ்டின் பண்ணாமல், இட்ஸ் ஓகே, அது இருந்து நீ எப்படி வெளியே வரலாம், நீ எப்படி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி நீ எப்படி பெட்டர் ஆக்கிக்கலாம், நீ எப்படி அவனை க்ரூம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆஸ்பெக்டில் அவங்கள பண்ணணும். ஏன்னா நான் நிறைய இந்த விஷயம் கேட்கும்போது எனக்கு ரொம்ப பர்சனலாக கில்ட் ஆகும். ஒரு ஸ்டோரி ரொம்ப அசால்ட்டாக ரீல்ஸில் நியூஸ் பேப்பரில் ஃப்ரெண்ட்ஸ் சொல்கிறாங்க இந்த மாதிரி ரேப் நடந்திருக்கு, அசால்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது, இல்லைடா இவ்வளோ கேஷுவலாக சொல்லிட்டு இருக்கீங்க, கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போயிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ இது கவர்னன்ஸ் தாண்டி பீப்புள் வந்து ஒரு டிசிப்ளின்டாவோ இல்லை ஒரு தனி மனித ஒழுக்கத்தோட இருந்தால் தான் அது ஆகும். பிகாஸ் அட் தென் நான் இல்லாமல் நீங்கள் இல்லை, நம்ம எல்லாரும் தனித்தனியாக வாழ்கிற இது கிடையாது. ஹியூமன்ஸ் ஆர் சோஷியல் அனிமல்ஸ். இங்கே உனக்கு ஒரு தப்புன்னு தான் கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணுக்கு நடந்த ரேப்புக்கும் கட்டாயமாக ஏதோ ஒரு விதத்தில் நம்மளும் பொறுப்பேற்றுக்கணும். கோயம்புத்தூர்ல நடந்தது, அந்த பொண்ணு எதுக்கு 11 o'clock போச்சுங்கிறதையும் தாண்டி நம்ம அந்த பொண்ணு 11 o'clock போச்சுங்கிற கொஸ்டின் மார்க் வருது பார்த்தியா, அப்போ உன் மைண்ட் எவ்வளோ நேரோ மைண்டடாக இருக்குது சொல்லிட்டு நீ அவனை கொஸ்டின் மார்க் ஸ்டாப் பண்ணி நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணி ஆகணும். ஸோ விமன் சேஃப்டியும் வரும்போது பொண்ணை ப்ளேம் பண்ணாமல், அந்த பொண்ணை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணாமல் நீ இப்படி இரு அப்படின்னு சொல்லாமல் நம்ம மாறினா பெட்டராக இருக்கும். அதுவும் வீட்டில இருந்து அதை தொடங்கணும்னு நான் நினைக்கிறேன். உண்மையிலே விமன் சேஃப்டி இப்போ ஓகேன்னு நினைக்கிறேன். பட்டு முன்னாடிலாம் எப்படின்னு தெரில. இப்போ ஓகே தான், நம்மளால் ஒரு இடத்துக்கு ஃப்ரீயாக போயிட்டு வர முடியுது. அவங்க நினைக்கிறதா இண்டிபெண்ட் அப்படிங்கிறது விமனுக்கு உண்மையிலே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அந்த காலத்தில் பைத்தியக்காரனுங்க ஒரு ஒரு மரியாதையும் ஒரு மதிப்பையும் பொண்ணுக்கு வச்சு அவங்கள ஒரு கடவுளாக மாற்றி அவங்கள அப்படியே உட்கார வச்சு, அது உண்மையிலே தப்பு. இப்போ தான் கரெக்டாக போயிட்டுருக்கு. அவங்களால அவங்க நினச்ச ட்ரெஸ்ஸை மாற்றி முடியும், அவங்களால அவங்க லைஃப்பை லீட் பண்ணி முடியும். பொண்ணுக்கு காசு கிடச்சிதுன்னா அவள் இண்டிபெண்டாக மாறிடுவான்னு சொல்லிட்டு அவள் ஆண்கள் தான் சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு கட்டமைப்பு வச்சுருந்தாங்க. அது இப்போலாம் கிடையாது. பொண்ணுக்கு காசு வந்துடுச்சு, அவங்க இண்டிபெண்ட்டாக இருக்காங்க, அவங்க நினச்சதை அவங்க பண்ணிக்கிறாங்க. அப்படி தான் இருக்கணுமே, அதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து இருக்கணுமே. இவனுங்க அந்த காலத்தில் தேவையில்லாமல் தான் அப்படிங்கிற அந்த கர்வத்தில் பொண்ணுங்களோட வாழ்க்கையை அழிச்சிட்டாங்க. ஜென்சி கிட்ஸா அவங்க எல்லாம் ஃப்ரீடமாக தானே இருக்காங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு? ஆக்சுவலி சிம்பிளாக சொல்லணும்னா நிறைய விஷயங்கள் 90s கிட்ஸ்க்கும் ஜென்சி கிட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்ன அப்படின்னா தான் என்ன பண்ணுறோம் அப்படின்றது அவங்களுக்கு இன்னும் தெரியல. ஏன்னா ஏதோ பண்ணுறாங்க, ஏதோ போகிறாங்க, அதுக்கப்புறம் இப்படிதானா அப்படின்றத அதை பண்ணதுக்கு அப்புறம் தான் யோசிக்கிறாங்க தவிர பண்ணுறதுக்கு முன்னாடி இதுதான் ப்ரொசீஜரா, இப்படிதான் இந்த விஷயத்தை ஹேண்டில் பண்ணணுமா அப்படின்னு தெரியல. எதுக்கு எடுத்தாலும் கோவப்படுறது, எதுக்கு எடுத்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா அவங்கள பொறுத்தளவுல அந்த இது இல்லை. அதாவது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற மெச்சூர்டே கிடையாது. அதே 90s கிட்ஸ் அப்படி எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிரியேட்டிவா ஹேண்டில் பண்ணுவாங்க, எங்க எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் அந்த ஒரு விஷயம் வந்து அவங்க கிட்ட வந்து இல்லை. உமன் சேஃப்டியை பற்றி இப்போ விஜய் வந்து சிஎம் ஆன பேர் உமன்ஸ் கொஞ்சம் பாதுகாப்பாக தான் இருக்கா? எந்த விஷயத்தில் சொல்கிறீங்க? பெண் காவல் படை அந்த மாதிரி நிறைய விட்டுருக்காங்களா, அதனால சொல்றேன். யூஸ் ஆகுதா? யூஸ் ஆகுதுதான். அது உமன் தாங்க சேஃபாக இருந்துக்கணும். போகிறோம், நம்ம வீட்டில் இருக்கவங்களே எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்ல முடியாதுங்களா, வீட்லேயும் கெட்டவங்க இருப்பாங்க. இருந்தாங்கன்னா நம்ம தான் ஒதுங்கி இருந்துக்கணும். கவர்மெண்ட்டை முடிஞ்ச அளவுக்கு தான் பண்ணும், நம்ம தான் எல்லாருமே சேஃபாக இருந்துக்கணும். இப்போ பசங்களே இருக்கோம், இப்போ நம்ம ஒரு 10 ரூபா வச்சுருக்கோம்,
10 ரூபா சேஃபாக இருக்கும்னு சொல்ல முடியாது இல்லைங்களா. யாரையும் ஏமாற்றுவாங்க, நம்ம எதுலேயாவது போய் இது பண்ணிடுவோம். அந்த மாதிரி அவங்கவுங்க தான் பார்த்துக்கணும். சரி, இப்போ இருக்க ஜென்சி கிட்ஸ்க்கோ இல்லை யங்ஸ்டர்ஸ்க்கோ வந்து ஒரு அட்வைஸ் பண்ணலாம் இண்டிபெண்டன்ஸாக இருக்கிறதுக்கு அப்படின்ற ஏதாவது இருக்கா? எனக்கு அட்வைஸ்னா பெருசாக தெரிலங்க. ஏன்னா இப்போ நான் அட்வைஸ் பண்ணனா அதை பார்த்துட்டு அவன் வாழ்கிறான் அப்படிங்கிறது எனக்கு கரெக்டாக தெரில. வீழு, அடிப்படு, அதுலேருந்து கற்றுக்கும். அதுதான் லைஃபோட லெசனாக. நீ ஒருத்தர் சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படி வாழ்ந்தனா அப்போ அந்த சைடில் உள்ளது என்னன்னு உனக்கு தெரியாமல் போகுது. நீ ஏன் கீழே வந்து எழுச்சி அடிப்பட்டு இதுதானான்னு கற்றுக்கிட்டானா நீ வாழ்ந்துருவேன். இல்லைன்னா ஒருத்தர் டிபெண்ட் பண்ணினே இருக்கும். நல்லா எல்லாருமே நல்ல முறையாக படிக்கணும், நல்ல முறையாக அவங்களுக்கு உண்டான சுய காலில் நிற்கணும், யாரும் சார்ந்து இருக்கக்கூடாது. படிப்பு, வேலைவாய்ப்பு இந்த மாதிரிலாம் கரெக்டாக இருந்ததுன்னா அவங்க வந்து நல்லா இண்டிபெண்ட்டாகவே அவங்க சுதந்திரம் அடைஞ்ச மாதிரி வாழ்க்கையில் நல்லா முன்னேறிடுவாங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வாழுங்க, ஆனால் அதுக்குன்னு எப்படி இன்னுமோ வாழணும்னு நினச்சி வாழ்ந்துடாதீங்க. நமக்குன்னு சுய ஒழுக்கம் வேணும். நமக்குன்னு சில நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இருக்கிற பசங்க ஓரளவு பரவாயில்ல. இதுக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கிறவங்க தான் அப்படி இருந்தாங்க. இப்போ இருக்கிற பசங்க இந்த பசங்கள்லாம் ஓரளவு கொஞ்சம் நல்லா தெளிவாக தான் இருக்காங்க. இறைவன் அருளால் இன்னி வரக்கூடிய அடுத்தடுத்த வரக்கூடிய பிள்ளைங்களும் நல்லா தான் இருப்பாங்க. எல்லா பிள்ளையும் நல்ல பிள்ளைங்க தான். அது பெற்றோர் வளர்ப்பில் தான் இருக்குது. இப்போ எங்கள் தாய் தகப்ப வந்து எனக்கு அவங்க சரியாக கிடைக்காத என் பிள்ளை கிடைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க. அதே நிலையை நம்ம அடுத்த தலைமுறை ஆளுங்களும் அதே தான் நினைக்கிறாங்க. நம்ம இப்படியெல்லாம் கஷ்டப்பட்டோம், நம்ம பிள்ளை ஜாலியாக இருக்கட்டும்னு சொல்லி உதாசனமாக வளர்த்துட்டு அது நாளைக்கு வந்து அது கேள்விக்குறையாயிருது. அந்த சூழ்நிலையை நம்ம தள்ள விடாமல் பார்த்துக்கணும். நம்ம பிள்ளை என்ன பண்ணுது, அது ஆண் பிள்ளையாக இருக்கட்டும் பெண் பிள்ளையாக இருக்கட்டும், என்ன பண்ணுறாங்கன்றத கொஞ்சம் பார்த்துக்கணும். பணம் முக்கியம்தான், பணத்தை விட முக்கியம் பிள்ளைங்க உயிர். அதை விட மான மரியாதை கண்டிப்பாக முக்கியம். அது எந்த இடத்துல இழக்கணும், எந்த இடத்துல கரெக்டாக அதை சொல்லி கொடுத்து வளர்த்தாலே போதும், நல்லது. பெருசாக எதுவும் இல்லைங்க. அது ஹிஸ்ட்ரி வந்து தெரிஞ்சுக்கணும். 100 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கோம், இத்தனை 100 வருஷத்தில் வந்து என்ன எஃபோர்ட் போட்டிருக்காங்க, அதில் எத்தனை இது வந்து ஃபேக்கான எஃபோர்ட்டு, எத்தனை இது வந்து மக்களை ஏமாத்துறதுக்கான எஃபோர்ட்டு, எல்லாத்தையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்கணும். அதாவது ஹிஸ்ட்ரி தெரியாமல் எந்த ஸ்டெப் எடுத்து வச்சாலும் நம்ம ஏமாந்துக்கிட்டே தான் இருப்போம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.